இந்த ஒரு மசாலாவ நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க செய்ற சாம்பார், வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, ஏன் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுல எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்கல, ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் இல்ல. 100% நேச்சுரல் தான். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு. இப்ப இந்த ரெசிபி செய்யறதுக்கு வந்து நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அதில வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி வந்துட்டு சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு, அது நல்லா மணம் வந்தக்கப்புறமேட்டு ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வரிசையா எல்லா பொருளையுமே வந்துட்டு தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா, ஒவ்வொன்னு வறுபட ஒவ்வொரு டைம் எடுத்துக்கும். கடலைப்பருப்பு சீக்கிரம் வறுபடாது. ஆனா வந்துட்டு துவரம் பருப்பு சீக்கிரம் வறுபட்டுடும். அதனால வந்துட்டு தனித்தனியா வறுத்துக்கோங்க. அதே மாரி நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, அதுக்கப்புறமேட்டு மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சோம்பு அதையுமே தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு இது 2மே வந்துட்டு நம்ம ஊறுகாய்க்கு வறுப்போம் இல்லைங்களா? அந்த பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பில வந்துட்டு நல்ல மணமும் குடுக்கும். அது வந்துட்டு நமக்கு ப்ரிசர்வேட்டிவாவும் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நாளைக்கு நம்மளோட மசாலா வந்துட்டு கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் அது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில புடிச்சா நல்லா நொறுங்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கருவேப்பிலைய வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நம்மளோட கடைசியா வந்துட்டு வரமிளகாய வறுத்து எடுத்துக்கலாம். 500 கிராமுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு வரமிளகாயுமே ஃபுல்லா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் கலரா தேவைப்படுது அப்டின்னா வந்துட்டு, நீங்க வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி வந்துட்டு 100 கிராம் வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துட்டு 400 கிராம் வந்துட்டு நம்மளோட வரமிளகா வந்துட்டு எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வறுத்து நல்லா ஆற வச்சு, அதுக்கப்புறம் மில்லுல குடுத்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான மிளகாத்தூள் வந்து ரெடி. இது வந்து எல்லா ரெசிபீஸ்க்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ட்ஸோட அளவு எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறீங்க அத செக் பண்ணி பாருங்க. ஒரு டைம் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் குழம்பு மிளகாத்தூள். 6 மாசம் ஆனாலுமே கெட்டு போகாது. எல்லா ரெசிபீஸ்க்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காம செஞ்சு பாருங்க. பாய்.